வாங்க சோதனை கரெக்ட் கரெக்ட் துட்டி வாங்க. ஆமா எல்லாரும் கண்ணதாசன் எழுதுனதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா ஆலங்குடி சோமு இரவும் பகல்ல எல்லா பாட்டுமே அவங்க தான் எழுதியிருக்காங்க. வாழ்த்துக்கள் ராஜேந்திரன், நல்லாசிரியர் ராஜேந்திரன் அவர்களுக்கு. எங்க ஏயோ வந்திருந்தாங்களா, போயிட்டாங்களா? பார்த்தா சொன்னாரா? சரி போட்டோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே என்று உணர வைத்து, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே என்று உணர வைத்து, காய் தந்து கனி தந்து தேன் தந்து தேனின் சுவை தந்து நான் தந்து என்னை இங்கு பாட பேச வைத்த அன்னை தமிழுக்கு அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். அருமையான தலைப்பு, காலத்தால் நிலையான பாடல்களை தந்தது சுகராகங்கள் அல்ல சோக கீதங்களே என்று எங்களுக்கே தீர்ப்பு கூற காத்துக் கொண்டிருக்கும் அன்பு நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இளையோர்களே, சின்னம் சிறார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, சோக கீதங்களா சுக ராகங்களா? உண்மைங்க. அதுலயே பாருங்க, சோக கீதங்களா சுக ராகங்களா? சோகத்தில் தான் நடுவர்களே சுகமே இருக்கிறது. சோகத்துலதான் சுகமே இருக்கிறது. சோக பாட்டுல நீங்க சுகராகங்கள்ல நிறைய பாடலாம். நிறைய பாட்டு இருக்கு. பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா? பேசுவது கிளியா பெண்ணரசி மொழியா? கோயில் கொண்ட சிலையா ஒன்று மத கொடியா? எவ்வளவு செய்திகளை உள்ளடக்கி நாங்க வச்சிருக்கோம் பாருங்க. பாஞ்சாலி உன்னிடத்தில் சேவை கேட்டாள், அந்த பார்த்தவன் உன்னிடத்தில் இதை கேட்டான். பாஞ்சாலி உன்னிடத்தில் சேவை கேட்டாள், அந்த பார்த்தவன் உன்னிடத்தில் இதை கேட்டான். நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். ஆட்டு விட்டால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. நல்ல கைதருங்க. எவ்வளவு அருமையான உள்ளடக்கத்தை வச்சிருக்காருங்க. தமிழை வளர்த்தது. உங்க பாட்டு சுகராக எப்படி இருக்கு? சுகராக எல்லாம் ஜாலியா தான் இருக்கும். போடுவா வீச அருவா பாடுவா ஆறு முகல் தான் கைய வட்டான் தூள் ஏ தூள் ஏ தூள். கடவ பல்லு தங்க பல்லு அடுத்த பல்லு சிங்க பல்லு தூள். இந்த பாட்டை நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் பாடிட்டு இருந்தான். நல்ல அழகா பாடுறானே. மாதிக்கு கொம்புண்டா யானைக்கு சந்தண்டா மக்காயம் பேருந்த அத்துண்டா தூள். சிங்கம் தான் சீருண்டா சிங்கண்ணா பாயுண்டா என்னோட மரமல்லா அத்துண்டா தூள். கட்டா பவுன் பேரன்னா கொட்டாண்டா தூள். எக்கு சிங்கம் என் பேர வெற்றி கட்டும் தூள். ஏக சக்கா சக்கா மாடா நைனா தூள். நன்னாரே 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 தூள். இது நல்ல தூளா தான் இருக்குது. கஞ்சா தூள். என்ன அப்ப கொடுத்துருவோமே திருப்ப. ஆமா நடுவர்களே, இந்த பாட்டு எதற்கு உதவுது? கஞ்சா தூள் விற்கிறதுக்கு உதவுது. சுகராகங்கள். ஆனா எந்த பாட்டு அப்படி இல்லைங்க. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, பிரி செய்த குற்றம் வந்து வேறு யாரம்மா? நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, பிரி செய்த குற்றம் இல்லை வேறு யாரம்மா? மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே.
எண்கள் இல்லாமல் கணிதம் இருக்கலாம், பெண்கள் இல்லை என்றால் இந்த மனிதம் இல்லை. எந்த மண்ணின் மைந்தனாக இருந்தாலும், எந்த மண்ணின் மைந்தனாக இருந்தாலும் அவன் ஒரு பெண்ணின் மைந்தனாக மட்டும்தான் இருக்க முடியும். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவங்கள் செய்திகள் வேண்டுமாண்டா சொன்னாரு. பெண்கள், ஆண்கள் சொல்லுங்க, ஆண்கள் ஆண்கள் உதடுகள் ஒட்டாது. பெண்கள் சொல்லுங்க, பெண்கள் சொன்னா உதடுகள் ஒட்டுது. குடும்பத்தை ஒட்ட வைப்பவர்கள் பெண்கள். நடுவர்களே, என்ன சரி, ரைட்டு. அந்த தாயை கூட நாங்க சோக கீதத்துல சொல்ல பாருங்க. என்ன பெத்த ஆத்தா, என்ன பெத்து போட்டா, என்ன பெத்த ஆத்தா, என்ன பெத்து போட்டா, என்ன பெத்து போட்டா, அவன் கண்ணீரதான் பார்த்தா. என்ன பெத்த ஆத்தா, என்ன பெத்து போட்டா, என்ன பெத்து போட்டா, அவன் கண்ணீரதான் பார்த்தா. சொல்லி சொல்லி வாழாது சொன்னால் பாவம் தீராது. சொல்லி சொல்லி வாழாது சொன்னால் பாவம் தீராது. என்ன பெத்த ஆத்தா, என்ன பெத்து போட்டா, என்ன பெத்து போட்டா, அவன் கண்ணீரதான் பார்த்தா. நல்ல கைதடுங்க. தாய் என்கிற ஒரு உயிரை எவ்வளவு அருமையா சோக கீதத்துல நாங்க சொன்ன நடுவர்களே. நாங்க நிறைவா சொன்ன நடுவர்களே. ஆமா, காதலை வாழ வைத்தது சுபராகங்கள் தான். காதலை நாங்க குறை சொல்லல. காட்டில் மரம் உறங்கும், கழனியிலே நெல் உறங்கும், பாட்டில் போல் உறங்கும், பாற்கடலில் நீர் உறங்கும். காதலர் இருவருக்கும் கண்ணுறங்காது. அதில் காதலனை பிரிந்து விட்டால் இந்த பெண் உறங்காது என்று சொல்லி கவியரசர் கண்ணதாசன் காதலை வாழ வைத்தார். கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மலை ஓர் கதிரன் சொன்னாங்க. பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம். வழியாய் இல்லை பூமி, ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா. இது சுகப்பட்டா சுகப்பட்டா சுகப்பாட்டு. நல்லா காதலிச்சாங்க. காதலிச்சு விட்டுட்டு போயிருவான். ஆ. அந்த பொண்ணு அதுக்கப்புறமா சோக கீதம் பாடுவான். அப்புறம் அவன் நிம்மதியா இருந்திருப்பான். நிம்மதியா. அவன் சரி, ரைட்டு. நடுவர்களே, ஆ. காதல் அதாவது அதெல்லாம் அந்த காதல் ஏமாற்றத்தை நீங்க சோக கீதத்தால ஒரு பொண்ணு பாடுறா பாருங்க. எப்படினாலும் நீ எனக்கு தான் ஆசை வச்சான், ஆசை வச்சேன் உண்மையில அரளி வச்சேன் கொல்லையில. அரளி ஆசை வச்சேன் உண்மையில அரளி வச்சேன் கொல்லையில. வாழ்ந்தால் உன்னோட தாயா, மறந்தால் தானே கிடைக்கணும் மாமா. நினைவே நீதானே, நீதானே. மனசும் நினைச்சது மாமா, நினைச்சி தவித்தேன் நான் தானே. சொல்லிவிட்ட பாட்டு காத்தோடு கேட்டேன், தூதுவிட்ட ராசா மனம் தடுமா
அப்படிமா அப்படியே லவ் பண்ணுவான், காதல் பண்ணுவான். மாதல்லவோ கண்கள் தந்தது, மயிலல்லவோ சாயல் தந்தது, தேனல்லவோ இதழை தந்தது, சிலையல்லவோ அழகை தந்தது, தேக்கு மரம் உடலை தந்தது, மட்டும் செஞ்சு படிக்கலாமா? நடை தந்தது, பூக்களெல்லாம் சிரிப்பை தந்தது, பொன்னல்லவோ குணத்தை தந்தது. நல்லா காதலிப்பான், நல்லா காதல் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுவான். ஆனா அந்த பொண்ணு அந்த காதலை நினைச்சு வாழ்வா பாருங்க. இல்லறத்தை விட்டுதவும் இல்லை வாழ்வு வையகத்து. குடும்பத்துல சண்டை வர நடுறவர்களே, குடும்பம் இன்பம் குடும்பம் விட்டு கொடுத்து வாழ்ந்தா கெட்டு போகாது. அதைத்தான் கவியரசர் கண்ணதாசன் சோகத்துல சொன்னா, கால சுமைதான் போதே மார்பில் என்னை தாங்கி, நீளும் கண்ணீர் வடிப்பாய் அது என் விம்மல் தனியுதடி. ஆலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் இருந்தும் என்ன, நேரத நீ இருந்தால், நேரத நீ இருந்தால் அதில் நான் இன்று விழாதிருப்பேன். கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. எவ்வளவு அருமையான சோக கீதங்களை கொடுத்தவங்க கைதட்டலை சொல்லுங்க. அருமையான பாட்டெல்லாம் நாங்க தான் ஆகவே நண்பர்களுடைய நிறைவா சொல்றேன். ஒரு கவிஞன் பாடுகிறான், மணமேடை போட சொன்னேன் மங்களம் இல்லை, மணமகனை காண வந்தேன் குங்குமம் இல்லை, காதலுக்கே வாழ்ந்திருந்தேன் கற்பனை இல்லை, கல்யாணம் கொள்வது மட்டும் என் வசம் இல்லை, என் வசம் இல்லை. பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக, நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக. இறைவா ஒரே ஒரு கருத்து நடுவர்களே, டேட் ஆஃப் பர்த் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுமா இன்னும் ஒரு கருத்தா? டேட் ஆஃப் பர்த் எல்லாருக்கும் தெரியும் நடுவர்களே. சரி. ஆனா யாருக்காவது டேட் ஆஃப் டெத் தெரியுமா? நம்ம இந்த தேதி சாக போறோம். ஒருவேளை தெரிஞ்சுன்னா அதுக்கு முன்னாலே பயத்திலே செத்துடுவான். ஆனா கவியரசர் கண்ணதாசன் தள்ளாடும் போதையிலும் டேட் ஆஃப் டெத் தெரிஞ்சா ஆமா எல்லா பேங்க்லயும் ஆளுக்கு 50 லட்சம் கடன் ஆமா, உண்மைதான். வாங்கிடுவாங்க. போயிட்டா இவங்க கேட்பான். கவியரசர் கண்ணதாசன் என்பவன் தள்ளாடும் போதையிலும் கவிபாடும் வேதையவன். எல்லோரும் குடித்து விட்டு ஆடினார்கள் என்றால் கவியரசர் கண்ணதாசன் மட்டும் நான் பாடினா, அவன் பாடினா பாருங்க சோக கீதத்தை. வந்தது தெரியும் போவது எங்கே, வாசல் நமக்கே தெரியாது, வந்தவர் எல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமேது, வாழ்க்கை என்பது வியாபாரம், வந்தனம் என்பது வரவாம், அதில் மரணம் என்பது செலவாம். போனால் போகட்டும், போனால் போகட்டும், போனால் இந்த பூமியில் நிலையாய் வாழ்பவன் யாரா, போனால் போகட்டும், போனால். கைதட்டுமா? உன்னதமான நிதர்சனமான உண்மையை சொன்னது எங்களுடைய சோக கீதங்கள். சுக கீதங்கள் நிறைய இருக்குது, நிறைய பாட்டு இருக்குது, எவ்வளவு போதும்? கேட்க ஜாலியா தான் இருக்கும். ஆனா மனிதனை மனிதனாக வாழ வைத்தது எங்களுடைய சோக கீதங்களை என்று சொல்லி, பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, உலகத்தே அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. ஆலமரத்தின் நிழலினை போலே அனைத்து நீர்க்கும் உறவு தந்தாயே, ஆலமரத்தின் நிழலினை போலே
பாடி சொல்லுங்க. காதல்